என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? குமார், இந்தி கத்துக்கிட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு இங்கிருந்து யாரும் வேலை வாய்ப்புக்கு செல்வதில்லை. என்னப்பா அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். அப்படியே 3வது மொழியை கத்துக்கணும்னா கூட வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழி, அது தேவையின் அடிப்படையில் அதை கற்றுக்கொள்ள. ஹிந்தி தேவைப்பட்டா ஒத்துக்கலாம், போகும்போது ஹிந்தியும் தேவைப்பட்டா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பார்வை சார், இது யாரு ராஜீவ் காந்தி சொல்லிட்டாருன்னா அதுதான் இந்தியாவில் இருக்கிற 8.5 கோடி மக்களுடைய மனநிலைன்னு நீங்க எடுத்துப்பீங்களா? தமிழ்நாட்டுல பச்சாய்க்கு வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். எனக்கு வேணா இரு, தண்ணி மட்டும் தள்ள ஊத்திட்டு போறேன். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தேசியத்தை விரும்புறவங்க, தேசிய நோக்கத்தை விரும்புறவங்க, இப்ப நாளைக்கு நம்ம முதலமைச்சர் நாளைக்கு பிரதமர் ஆக மாட்டாரு, என்ன நிச்சயம் சார்? நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா சார்? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த பிரதமர் ஆவார்ல, ஆனா அன்னைக்கு சொல்ல முடியுமா? இதே பேச முடியுமா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன குமார் சார், இதுதான் ஆதிக்கம். படிக்கணுமா? தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்போவே பயந்தேன், இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இந்தியாவின் பிரதமர் இல்லனே, நான் என்ன சொல்றேன்னா, நீ யாரு நான் யாரு? ஒரு தாய் புள்ள ஊருக்குள்ள நீ நானும் சண்டை போட்டான், பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான். என்னன்னு நீங்க ஆதிக்கமே கிடையாது. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன இந்தியாவுடைய பிரதமர் பேசும்போது சொல்லுங்க சார். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் எதுவுமே உங்களுக்காக பேச போறது இல்ல. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எனக்கு அது இல்ல. உங்க கருத்து நீங்க சொல்றீங்க, நான் தேசியத்திற்கும் இந்திக்கும் என்ன சம்பந்தம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. என்ன சொல்ல வரேன்னா, தேசியம்னா எல்லா மாநிலத்துக்கும் உள்ள தலைவரா மாறும் போது இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. யாருமே சொல்ல துக்கூசம் உங்களுக்கு சொல்ல முடியாத காலத்துல ஐயா சொன்னது போல 343 இருந்து 351 வரைக்கும் அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இபிகோ நம்பர்லாம் சொல்றான், கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. இங்கிலீஷ தடுக்கிறதுக்கு ஒரு ஆக்ட், இந்திய கொண்டு வரதுக்கு ஒரு ஆக்ட். 351 என்ன சொல்லிருக்கு? நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன், வலிக்குது. நீ இங்க வந்துட்டு 1000 ரூபாய் ஆக்ட் கொடுக்கறியா? அழுதுருவேன், கொன்றுவேன். 15 வருஷம் 5 முதல் 15 வருஷம் முடிந்தவுடன் இந்தியை என்ன அபிஷியல் லாங்குவேஜா எல்லா முயற்சியும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 3வது மொழிங்கிறது இந்தி தானா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன் சார்? இந்தி தானே மத்திய எந்த அரசும் மக்கள்கிட்ட திணிக்க கூடாதுங்கிறது நோக்கத்துல. இவ்வளவு நேரம் சொன்னீங்களே அரசியலமைப்பு சட்ட உதாரணம், அதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் இந்தி தான். அங்க பாத்தீங்களா, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. அருவாக்கம் போட நிக்கிறாங்களே. டேய் குலக்கட்டை, ஊரு விட்டு ஊரு வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. அதுல இந்தி தான் சொல்லியிருக்கு. திரு ஆசீர்வாதம் சொல்லும்போது 3வது மொழி, அது நல்ல பாயிண்ட். அது நல்ல பாயிண்ட். நீ கேக்குறேன்னு புரிஞ்சுட்டேன். 3வது மொழினா இந்தி கிடையாதுன்றாரு. என்ன இது? இல்ல
அவரு சொல்றாரு. இப்ப யாரு சொன்னாலும் யாரு சொல்றத நாங்க யார் இல்ல நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன், கிளாரிட்டியோட சொல்றேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. கல்வி என் குழந்தை என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத எனக்கு இருக்கு, என் குழந்தைக்கும் தான் சம்பந்தப்பட்ட விஷயம். உன்னை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதடா. எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. நீ இருக்கியே ஒரு வடிகட்டின முட்டாள். நான் டெல்லியிலயோ உத்தரப்பிரதேசத்திலயோ பூனாவிலயோ மற்ற இடங்கள்லயோ நான் வேலை பார்த்துக்கிட்டா போதும். ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. இவ்வளவு நேரம் வந்து தேசியத்திற்கும் இந்தி மொழிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒண்ணு சொன்னீங்க. அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் இந்திய எந்த மொழியும் மாநிலம் முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கான்டெக்ட்ல நான் சொன்னேன்னா நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. அப்போ மூன்றாவது மொழின்னு சொல்லப்படுவது இந்தி. அது கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் இன்சிஸ்ட் பண்றது. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு சின்ன வயசுல வச்சாங்களே சேனை, அது கக்குற அளவுக்கு அடிப்பாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா மத்திய அரசு அதை செய்யல. மத்திய அரசு சொல்லக்கூடாது, சட்டப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சாய்ஸ். அது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிறதே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அவங்க விருப்பப்படல. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்களாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. சொல்ல கூடாது இல்ல, சொல்லலாம். ஆனா சொன்னா இன்னும் வேகமா இவங்க பேசுவாங்க, பிரளயம் கிளப்புவாங்க. இல்ல தமிழ்நாட்டுல சொல்லணும். அந்த பாயா இருக்கணும்டா. இல்ல நம்ம விவாதிச்சிருக்கோம், பல முறை விவாதிச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், இந்த மூணாவது மொழியை தெரிஞ்சுக்காம தமிழ்நாடு இழந்தது என்ன அப்படின்னு இதே 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன். நீங்க ஒரு சரியான தெளிவான பதில் கொடுத்தீங்களான்னு உங்களுக்கே நான் விட்டுறேன். சொல்லுங்க. என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். இப்ப சரியான பதில் சொல்லிடுறேன், சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு இழந்தது என்ன அப்படின்னா, முதல்ல அடிப்படையில ஒரு மொழியை கற்றுக்கொள்வதுனா அவன் ஐஏஎஸ் ஆயிடுவான், ஐபிஎஸ் ஆயிடுவான், கோடீஸ்வரன் ஆயிடுவான், அவன் வாழ்க்கையில மாயாஜாலங்கள் நடந்துடும், அவன் வெற்றி பெற்றுவான், சாதாரண தேனாலும் பாயும் அப்படின்னு எந்த பைத்தியக்காரத்தனத்தையும் நாங்க பரப்புறேங்க. மொழி என்பது ஒரு அறிவு. அது மூளையுடைய வளர்ச்சியை அந்த பருவத்துல, அந்த விடலை பருவத்துல நீங்க கொடுக்கும் பொழுது விசாலமாகும். அதனாலதான் பாரதி ஏன் படிச்சான், எதுக்கு படிச்சான்? அவன் தமிழ்ல பெரிய புலவன். இந்த நூற்றாண்டுடைய உப்பார மிக்காரம் இல்லாத அற்புதமான கவிஞர் பாரதி. அவனுக்கு ஏன் படிச்சான்? பைத்தியமா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இல்ல, இங்க மொழி கத்துக்கிற, கூடுதலா கத்துக்கிற யாரையும் பைத்தியம்லாம் சொல்லல. அந்த வார்த்தையை தவிர்த்துருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க ஏன் திணிக்கிறீங்க? வேணும்னா யாராவது போய் படிச்சுக்க போறாங்க, எனக்கு தேவைன்னா நான் போய் படிச்சுக்க போறேன், அவ்வளவுதானே இங்க இருக்க சிம்பிள் விஷயம். உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. அதை போட்டு திணிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க? கேட்க தானே செய்வாங்க அவங்க. நீங்க முதல்ல அந்த வார்த்தை திணிப்புங்கிற வார்த்தையை நீங்க தவிர்த்துருங்க. வேற உங்களுக்கு வாய்ப்புங்கிற வார்த்தையை வைங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மும்மொழி கொள்கையெல்லாம் அங்க தமிழ் கற்பிக்கப்படுகிறதா? பிரயாக்ராஜ்ல தமிழ் கற்பிக்கப்படுகிறதா? மத்திய பிரதேச போபால்ல கற்பிக்கப்படுகிறதா? ஜார்க்கண்ட் ராஞ்சியில கற்பிக்கப்படுகிறதா? அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. இல்ல நான் தகவலுக்காண்டி ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி சொல்றேன். ஹலோ ஹலோ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது. அதை நீங்க கையோடு கூட்டு போயிருங்க. நீங்க யார் சார் பேசுறது? அதே முத்தன பைத்தியம் தான். ஒரு சந்தேகம் தான், ஒரே ஒரு சந்தேகம் தான். உங்ககிட்ட முரண் இருக்குதா? ஒண்ணும் இல்ல. இப்ப மும்மொழி கொள்கை ஏழை வீட்டு பசங்க
ஆட்டோ ஓட்டுறவங்க இல்ல தூய்மை பணியாளர்கள் ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் 3வது மொழியை படிக்கிறத வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறீங்க. பணம் இருக்கிறவங்க மட்டும் 3வது மொழியை கத்துக்கிறாங்கன்னு. இதே ஒரு நிலைப்பாடு நீட்டுக்கு பொருந்தாதா? வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. இவன் பேசலனா இன்னில இருந்து இவனுக்கு சோறு போடுறதை நிறுத்திடுங்க. வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. நீட்டுக்கு படிக்கிறவங்க எல்லாம் பணம் வைக்கிறவங்க பயிற்சி நிலையத்துக்கு போய் தனி பயிற்சி எடுத்து அங்கிருந்து மருத்துவரா மாறுறாங்க. ஏழை எளிய மாணவர்கள் அங்கிருந்து மருத்துவரா மாறக்கூடிய அந்த கனவு அந்த இடத்திலே நசுங்கி போயிருது இல்ல? அங்கேயே உங்களுக்கு ஏழை எளிய மாணவர்கள் பத்திய ஒரு அக்கறை கவலை இருக்க மாட்டேங்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க சார். நான் சிம்பிளா சொல்றேன் சார், அத புரியுறது மாதிரி சொல்றேன். பதில சொல்றா. ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, அவர் தனியார் மருத்துவமனையை தேர்வு செய்வாரா, பொது மருத்துவமனையை தேர்வு செய்வாரா? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் கேட்கிறேன் திரு புரட்சி கவிதாசன். அவங்கள பத்தி நான் உங்களை கேட்கல. பாஜகவுடைய ஸ்டாண்டு அதே மாணவர்கள் தானே நீட்டுனால மருத்துவ கனவுக்கு நிறைவேற்ற முடியாம மருத்துவராக முடியாம போறாங்க. இது ரெண்டுக்கும் வேற வேற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். நீட்டுல வந்துட்டு ஏற்கனவே கோடிக்கணக்கில் மேனேஜ்மெண்ட்ல விற்பனை செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல, கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட் இருக்கு தெரியுமா? கிடையாது சார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. கட்டாஃப் அடிப்படையில மெடிக்கல் படிக்கலாம் தெரியல. நீங்க நீட் பாஸே வேணாம் புரட்சி கவிதாசன். நீட் பாஸ் கூட நீங்க நீட் எக்ஸாம்க்கே போகாதீங்க. நீட் எக்ஸாம்க்கு வெளியே வாங்க. இல்ல புரட்சி கவிதாசன் தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு சிபிஎஸ்ல படிக்கல. அப்ப பிரைவேட் ஸ்கூல் தான், பெரிய ஸ்கூல் தான், புதுக்கோட்டை நம்பர் 1 ஸ்கூல். ஐயோ, அது ஒரு பெரிய கதை. அப்புறம் கேட்டுக்கிறேன். அங்க சிபிஎஸ்சி போர்டு இல்ல, அதனால என்சிஆர்டி சிலபஸ் கிடையாது. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. புரட்சி கவிதாசன், நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க? என்னால முடியல, டயர்டா இருக்கு, அவ்வளவு கேள்வி இருக்கு, ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஆனா நான் சாதாரண மனுஷன், ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வேற யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சாயத்து நடக்கட்டும். ஆரம்பிக்கலாங்களா? திரு நித்யானந்தன். நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிக்க நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பார்த்துதான். அதனால எந்த மொழியும் அழித்து விட முடியாது. புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். இப்ப என்ன திங்க் பண்ண? தாய்மொழியை நாம் தாய்மொழி வீட்டிலே டாடி மம்மி என்ற கலாச்சாரத்தை விட்டு அம்மா அப்பா என்று சொன்னாலே மொழி சாகாமல் இருக்கும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாங்க. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி ஓதிச்சிருக்கேன், கையால கூட அப்பி இருக்கேன். மக்கள் இந்தி படத்தை விரும்புகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். உன்னை ஒரு பெரிய அறிவாளி என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. ஏன் மும்மொழி கொள்கை தான் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் பாஜக இல்ல உங்களை மாதிரி வலதுசாரிகள் கிட்ட இருந்து வெளிப்படுது? என்ன காரணம்? யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யாரது? இந்த மொழிக் கொள்கை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறார்கள். அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அரசியல்வாதி, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. ஆக திராவிட கழகங்களின் கொள்கை, தமிழ்நாட்டினுடைய கொள்கை அல்ல. அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய கொள்கை ஹிந்தி தான் என்று சொன்னால் அது 2 மொழி தான் என்று. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு.
2 பெரிய கட்சிகளும் வாக்குகளை சேர்த்து மக்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாடு முழுவதும் ஒப்புதல் கொடுத்துத்தான் மோடி அவர்கள் பிரதமராகி இருக்கின்றார்கள். இவ்வளவு தண்ணீர் என்ன புழு புழுறாயா இவன்? ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்க. இந்துத்துவா தான் அவருடைய கொள்கை. அதை ஏன் எதிர்க்கிறோம்? அந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஏன் கோபம் வருகிறது? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? எனவே இவையெல்லாம் அவர்களுக்கு வசதியானால் அதை எதை வேணுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார்கள். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? கடந்த ஆண்டு தேர்விலே நம்முடைய தமிழ் மாணவர்கள் 54,000 பேர். அண்ணே, நீங்க எதுக்கு இதை குடிச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் தெளிவா இருப்பீங்க. ஆஹா, அடிக்கடி இப்படி புத்தி சொல்லி அவன் கொடுத்தான்னா மேக்கப்பும் போடலாம். அப்ப அவர்களுக்கு அந்த அச்சம் ஏன் வந்திருக்கிறது? நீட்டுக்கு அச்சம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், தமிழுக்கே அச்சமாக இருக்கிறது ஐயா. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா, இனிமே வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. 54,000 பேர் தமிழ் தேர்விலே வரவில்லை. அப்பொழுதும் தமிழை கண்டு அஞ்சுகிறார்கள் தமிழர்கள். சரி, பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்கு. மொழிக் கொள்கைக்கு பிறகு வருவோம். இதை எப்பொழுது சரி செய்ய போகிறோம்? போஜ்புரி, மைதிலி, கொங்கணி, துளு இவைகளுக்கெல்லாம் எழுத்து வடிவு கிடையாது. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. எழுத்து வடிவு இல்லாத ஒரு மொழி அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியிலே அவர்கள் படிக்கிறார்கள். எந்த மாநில மொழியும் அல்லது இந்தியோ அங்கே இருக்கக்கூடிய மொழியை அழிக்கவில்லை. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். எழுத்துக்களே இல்லாத மொழிகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அவை IAS எழுதலாம். 22 மொழிகளிலே இவைகளெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியவில்லை. எழுத்துக்களே இல்லாதது. இங்க இருக்கக்கூடிய கொங்கணிக்காரர்கள் தமிழிலே எழுதலாம். சரி, எழுத்து இல்லனாலும் அழிஞ்சா பரவாயில்லையா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாத் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அழியல. நான் என்ன சொல்றேன்னா, அதனால அழியலைங்கிறதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். என்னடா புத்தலாட்டது? அதுக்கு முன்னையே அந்த எழுத்து இல்ல, ஆனால் மொழி இருக்கிறது. அந்த மொழியிலே IAS எழுதலாம். புரியுதுங்களா? இன்னொரு வார்த்தை பேசுற, என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? அதனால எந்த மொழியும் அழித்து விட முடியாது. புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். இப்ப என்ன திங்க் பண்ண? தாய்மொழியை நாம் தாய்மொழி வீட்டிலே டாடி மம்மி என்ற கலாச்சாரத்தை விட்டு அம்மா அப்பா என்று சொன்னாலே மொழி சாகாமல் இருக்கும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி ஓதிச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். ஏனென்றால் அந்த கலாச்சாரமே போய்விட்டது. கட்டிடத்தின் மேலே தமிழ் வாழ்க என்று சொன்னால் கட்டிடம் என்ன செய்யும்? அதனால அம்மா அப்பா கலாச்சாரம் வந்தால்தான் தமிழ் மொழி, இங்கே இருக்கக்கூடிய தாய்மொழி காப்பாற்றப்படும். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். சரி, நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு 2 உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் திலீப் கோஷ் அவருடைய பேரு. சில மாதங்களுக்கு முன்பா பேசும்போது அவர் சொல்றாரு, என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. மேற்கு வங்கத்துல நிறைய ஹிந்தி ஆதிக்கம் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். வங்காளிகள் வங்காள மொழியைத்தான் அதிகம் பயன்படுத்தணும், வங்க மொழி அழிந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பாஜகவினுடைய மாநில தலைவர் அங்க அப்படி பேசுறாரு. மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். பாஜக
தலைவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் சொல்றாரு மகாராஷ்டிரால இருந்தா மராத்தி தெரியணும் அப்படின்னு அவர் எதிர்வினையாற்றுகிறார். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. இங்க ஹிந்தி மொழி ஆதிக்கத்தின் காரணமாக குடும்பங்கள்ல ஹிந்தி சீரியல்கள் தான் பார்க்கப்படுகிறது. மராத்தி மொழிக்கான இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது, அழிந்து வருகிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கர்நாடகத்துல மைபூசி அடிக்கக்கூடிய பொது இட போராட்டங்களையும் நம்ம நிறைய பாக்குறோம். ஹிந்தி ஆதிக்கத்தினால மொழி அழியாதுன்னு சொல்றீங்க. இந்த உதாரணங்களை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். மக்கள் இந்தி படத்தை விரும்புகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அத பத்தி நீ திங்க் பண்றியா? உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இந்த மக்கள் ஹிந்தி படத்தை ஆராதனா எத்தனை நாள் ஓடிச்சு. இவையெல்லாம் மக்கள் விரும்புகிறார். இது இருக்கட்டும், இதே அகாடமிக் டிஸ்கஷன். நம்ம உன் கடையில எச்சி கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத வயல்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஏன் 78க்கு அப்புறம் பெருசா தமிழ் மக்கள் இந்தி படங்களை விரும்பல? ஆமாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஆமால வேற என்ன சொல்றது, என் வாயில இன்னும் நல்லா வந்துரும். இந்தியாவில இருந்தது ஹிந்தி முதலில், அதற்கு பிறகு தெலுங்கு வந்தது, இப்பொழுது தமிழும் அதற்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, எந்த மொழியும் அழியல. ஏன் எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? இங்க மொழிபெயர்ப்பு செய்யப்படும் போது வெளிநாட்டு படங்கள்லாம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்ல மட்டும்தான் மொழிபெயர்ப்பு செய்யப்படுது. நம்மை விட கூடுதலா இருக்கக்கூடிய மராத்தி மொழியில ஏன் மொழிபெயர்ப்பு செய்யப்படல? ஏன் பஞ்சாபில செய்யப்படுவதில்லை? ஏன் பெங்காலில செய்யப்படுவதில்லை? அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன் அசாமீஸ்ல செய்யப்படுவதில்லை? ஏன்னா இங்க தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் நமக்குன்னு ஒரு தனித்த மார்க்கெட் இருக்கு. இங்க ஹிந்தி தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டுக்கூடாது, அப்படித்தானே? திரைப்படத்துல இருந்து வந்துரும். எல்லாரும் வந்து ஹிந்தி, அதற்கு பின்னாடி சமஸ்கிருத நோண்ட ஆரம்பிச்சுட்டானே ஆதிக்கத்தின் அடையாளமா மாத்துவதற்குண்டான ஒரு முயற்சின்னு சொல்றாங்க. எங்க பிடிக்கிறான்? பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்து தான் வாந்தி எடுக்கிறான். வாட் டு யூ மீன்? அதாவது மோடி அவர்கள், நான் கட்சிக்காக பேச வரவில்லை என்று சொன்னாலும் கூட மோடி அவர்கள் மும்மொழி திட்டத்தை திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லியிருக்க. மோடி இந்த கட்சியிலே பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியினுடைய மொழி கொள்கை என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழி கொள்கை ஆட்சி மொழியிலே தமிழ், நீதிமொழியிலே தமிழ், பயிற்று மொழியிலே தமிழ். இது நானே பல மேடைகளிலே பேசியிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு, ஏன் பண்ணல? தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. அதனால தமிழுக்கு துரோகம் செய்கிறார்கள், தமிழை வளர்ப்பதில் அக்கறை காட்டாதவர்கள் என்று பாஜகவை சொல்வதற்கான அருகதை எவருக்கும் கிடையாது. இந்த நாடு முன்னேறுமா? இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது. எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இங்க எவனா இல்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனை செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். திரு சூர்யா, ஏன் இவ்வளவு ஒரு பிடிவாதம்? தமிழ்நாடு அதுவும் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக்கு இவங்க தங்களுடைய உரிமை குரலை தமிழ்நாடு அரசு எடுப்புது. அதை ஏன் பிடிவாதமா நீங்க ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது? இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. ஏத்துட்டா என்னன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த விடமாட்டோம்னு சொல்றது அந்த ஹிப்போக்ரசியை கேள்வி கேட்கறது தான் வேலையா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா.
தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கையே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் மாணவர்கள் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பள்ளிகள்ல படிச்சுட்டு தான் இருக்காங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்ச எனக்கு பிடிக்காது. ஆமா, மூன்றாவது மொழியா என்ன வேணாலும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரி ஒரு அமௌண்ட் சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். ஒன்றிய அரசு நடத்துகிற அங்கீகரிக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. சொல்லுங்க, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? படிச்சதே மெட்ரிக் பள்ளியில தான் மூன்றாவது மொழி இருந்தது. தம்பி வயசு அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணி எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எப்படி மும்மொழி இருக்கு? இவர்களுடைய அமைச்சர்கள், இவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள், இவர்கள் குடும்பத்தினர் எல்லாம் மும்மொழி எப்படி படிக்கிறாங்க? அவ்வளவு நல்லவனாடானே. அரசாங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் இருமொழி தான் வேணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏற்கனவே நிறைய நம்ம விவாதிச்சுட்டோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. பிரதர் சொன்ன மாதிரி 15 மார்ச் மாதம் கடிதம் எழுதுறாங்க. அதுல வந்து கமிட்டி போட்டிருக்கோன்றாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் செக்ரட்டரி தலைமையில நாங்க கமிட்டி போட்டுட்டு அதன் பரிந்துரையின் அடிப்படையில அமல்படுத்துவதா வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறதா 15 மார்ச். இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த கமிட்டியோட ஃபைண்டிங்ஸ்ன்றது அரசாங்கத்தினால வெளியிடப்படவே இல்லை. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை. முதலமைச்சர் அவர்கள் 2 கடிதங்களை வந்து வெளியிட்டிருக்காரு, நிறைய வெளியிட்டிருக்காரு. 2 கடிதங்களை வந்து நான் அடிக்கோலிட்டு காட்டுறேன். நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. போறியா நெத்தில புட்டு வச்சிருவா. ஆன போயிடுறேன். போடா போ. இப்ப இந்த கல்வியாண்டுக்கான இந்த ப்ராசஸ் வந்து இந்த கல்வியாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே, அதாவது கடந்த ஜனவரியில இருந்து மார்ச்சுக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த பட்ஜெட் வந்து சொல்லிடுவாங்க. இப்பவே கண்ண கட்டுது. இப்ப எங்களுடைய வாதம் என்னன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது PM ஸ்ரீ அப்படின்ற காம்பனன்ட் போன வருஷம் ஆட் பண்றாங்க. அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. இந்த ரிவ்யூஸ்லே வந்து PM ஸ்ரீ பள்ளிகளுக்கும் சேர்த்துதான் இந்த நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்றது எங்களுடைய வாதம். உங்க அம்மா உசுரோட இருக்காளா? செத்து போயிட்டாங்க. ஏன்னா கல்ல எடுத்து மேல இருந்தீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு பூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அதான் மேல விட்டு அடிக்கிறேன். எந்த ஆக்ட்ல எந்த ஆக்ட்ல இந்த காம்பவுண்ட் சொல்றாருல பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க, எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. PM ஸ்ரீ ஏத்துக்கன்னு காட்ட சொல்லுங்க. எந்த சட்டத்துல சட்டவிரோதமா பேசுறாரு, அமைச்சர் மாதிரியே போய் சொல்றாரு. ரைட், இல்ல இங்க வா. நான் ரொம்ப வெளிப்படையா கேக்குறேன், நீங்க தப்பிக்கலாம் வேணாம். PM ஸ்ரீ ஏத்துக்கன்னு சொல்லி எந்த ஆக்ட் சொல்லுது? சரி, லா சொல்லுதா, எஜுகேஷன் ஆக்ட் சொல்லுங்க. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது.
27/9 பிரதமர் வந்து நான் ஆக்ட் கேட்ட கடிதத்தை கேட்டேன், நான் ஆக்ட் கேட்டேன். சூர்யா நான் சொல்லல சரி இருங்க அவர் சொல்லட்டும். இல்ல நீங்க தொடர்ந்து பேசிட்டே வராங்க. நான் சொல்றேன் காம்பவுண்ட்ல ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். மாமையா அந்த ஆக்ட் சொல்லுவாரு. இருங்க இல்ல யாருமே சொல்ல, அண்ணாமலையும் சொல்லல, பிரதமர் சொல்லட்டும். இருங்க அவர் சொல்லட்டும் இருங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. சரி சொல்லட்டும். என்ன பண்ண போறாரோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப 2024 அன்று தமிழக முதல்வர் பிரதமரை பார்த்து ஒரு 3 கோரிக்கைகள், மெட்ரோ நிதி கொடுக்க வேண்டியது, இந்த சமகிர சிக்ஷா, அப்புறமா மீனவர்கள் பிரச்சனை, 3 கோரிக்கைகளை நேர்ல பார்த்து சமர்ப்பிக்கிறார். என்ன சிக்ஷா பத்தி அவர் கொடுத்திருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அதிகாரப்பூர்வமா டிஐபிஆர்ல வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில அந்த சமகிர சிக்ஷா பத்தின விஷயத்தை படிக்கிறேன். தமிழ்நாட்டில் கல்வி பயிலும் 43 லட்சம் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி அவர்களின் கல்வி நலன் பாதிக்காத வகையில் பிஎம்சி பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வது சார்ந்த இறுதி முடிவுகள் எட்டப்படும் வரை காத்திராமல் ஏற்கனவே சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் திட்ட பள்ளிகளுக்கான நிதியினை உடன் விடுவித்துமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இன்டகிரேட்டட் ஸ்கீம்ல பிஎம் ஸ்ரீக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்களாக மீதி 3 திட்டத்துக்கான நிதி ஒதுக்கணும் அப்படின்றது இதனுடைய பொருள். நாங்க சொல்றோம். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அப்புறம் நான் சொல்றேன், எங்களுடைய வாதம் என்னவென்றால், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சீஃப் செக்ரட்டரி எழுதின கடிதமாகட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு சொல்லுங்க. நான் எதுவுமே உங்கள்கிட்ட குறிக்கிடல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த சீஃப் செக்ரட்டரி எழுதின இந்த லெட்டர் தான். நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் மும்மொழி கொள்கைன்னு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். நாங்க கன்சிடர் பண்ணுவோம்னு நீங்க சொல்லிருக்க வேண்டிய கட்டமே உங்களுக்கு ஏற்படல. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அமைச்சர் அததான் சொல்றாரு, பிஎம் ஸ்ரீக்கு உள்ள வரவும் நீங்க ஒத்திசைவு கொடுத்து அதன் அடிப்படையில நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு ஒரு காம்பனன்ட் மட்டும் அமல்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நிதி விடுவிப்பதற்கான ப்ரொவிஷன் எங்க கிட்டே கிடையாது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. அவங்க சூர்யா பதில் சொல்லிட்டேன். இந்த சமக்கரா சிக்ஸான்னு சொல்றாருல, இந்த சமக்கரா சிக்ஸால எப்ப பிஎம்சில சேர்ந்தாதான் பணம் கொடுப்பேன்னு எப்ப முடிவு பண்ணாங்க? அந்த 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 ஆக்ட் காமிங்க. சேர்ந்தாதான் பணம் கொடுக்கணும் இல்ல. இல்ல போய் சொல்றீங்க. இல்ல எப்ப 2022 இது செக்ஷன் இல்லங்க. படுத்துறாயா, படுத்துறான். அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா கிடையாது. கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த ஆர்டர் காமிங்க. அந்த ஆர்டர் காமிங்க. இல்ல அந்த ஆர்டர் காமிங்க. இதுவரை காமிக்கல. ஒண்ணு சர்வசிக்ஷா அபியான் இருந்ததுல நவோதயா பள்ளிகள் அன்னைக்கு இருக்கு. ரசமா தான் சொல்றியா? அப்ப இந்த ஜென்மத்துல அதுக திருந்தாது போல இருக்கே. அந்த மாடல்ல ஏன் நீங்க நவோதயா பள்ளியில் ஏத்துக்காத எங்களை ஏன் திணிக்குன்னு தான் கேக்குறோம். நீங்க அரசியல் சட்டத்துக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த கல்வி ஆண்டுல நிச்சயமா இந்த அதிகாரிகள் மட்ட கூட்டத்துல பிஎம் ஸ்ரீ நீங்களாக தான் நிதி ஒதுக்கப்படும் நான் நம்புறேன். அப்படி ஒதுக்கப்படும் போது நிச்சயமாக நிதி ஒதுக்கப்படதான் செய்யும். ஒரே அடி அடிச்சு வயக்காட்டுக்குள்ள புதைச்சிட்டுமா? வேணாம், பயிர் நாரி போயிடும். இதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது. இப்ப நாங்க நிதி விடுவிச்சுட்டா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லங்கறீங்க. எங்களுக்கு பிரச்சனை வரும். இல்லங்க, பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லங்கறீங்க. அப்புறம் ஏன் அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்டு போன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழுத்த நிறுத்தமா வருது. ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு.
Reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelis, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. 5 வருஷத்துல உங்களுக்கு 5 மடங்கு ஆங்கிலம் ஆர்வம் இருக்கே, அப்போ ஆங்கிலம் வரும்போது தமிழ் அழியாதா? And what did you say? Remember, communication is only an acquired skill, but mother tongue is your emotion, culture and identity. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். Just because another language gives you opportunities to earn more money, it doesn't mean you should abandon your mother tongue, which opens the gateway to knowledge acquired over thousands of years. தமிழ் இந்தியாவிலே இருக்கு, உலக லாங்குவேஜ் ஜெர்மனில இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. சமஸ்கிருதம் அது செத்த மொழி இல்லன்றதுக்காக நான் ஒரு பாயிண்ட். இது நீ இந்த ஹிந்தி கத்துக்கிட்டே ஆகணும், சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டே ஆகணும். சரி, எனக்கு சரி சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் இது யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. உங்க தமிழ் அப்போ எப்படியாவது காணாம போயிடுமா? இதுதான் நம்மளுடைய நிலைமை. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சீனா அரசு சார் அமைப்புகள் சீனா பாரம்பரிய பண்பாட்டில் மென்மேலும் கவனம் செலுத்துகிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. ஒரு கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். தமிழோட அழகான மொழி. சீனாவில் தமிழ் கற்றுக்கொண்டேன். இந்த உலகளவில் மிகவும் பழைய செம்மொழி கற்றுக்கொண்டார். Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelis, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. திரு ஸ்ரீராம், இதை தவிர இதை காவி கொள்கைன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்றதுன்னு கேக்குறாங்க மதிவதனி. நீங்க அதுல இருந்தே கூட தொடங்கலாம். அவனேதான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வணக்கம். இல்ல உங்களுக்கு இந்த வரம்பு, நீங்க ஒரு மத்திய அரசாங்கத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒரு டேட்டா கொடுக்கணும். சும்மா இருவாமா, நேர கதையா ஜோக்கர் பண்ணி நான் பொண்ணு நினைச்சா பொண்ணு சேமா நினைச்சா நீ செஞ்சதான் தெரியுமில. இதுல வேற அம்மா மேட சத்தியம் ஜாதி. நாங்க யூபி அரசாங்கத்தில் இருந்தோம், நாங்க 10 வருஷம் இருந்தோம், தமிழுக்கு இதெல்லாம் செஞ்சோம், தமிழை எங்கெங்கெல்லாமோ போய் பரப்பணும், தமிழுக்கு இத்தனை பணம் வாங்கி கொடுத்தோம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சான்ஸ்கிரிட்டுக்கு 600 அவங்களோட ரொம்ப பிடித்த நம்பர், அவங்களோட பிடித்த விஷயத்தையே சொல்றேன். இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கான். போலாம் வாடா. யூபி அரசாங்கத்து போது 643.84 கோடி சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அது எதனாலன்னு தெரியும், அதுல ரீசன் இருக்கு. ஆனா அவங்க வேணுங்கிற போது அது அரசியல்ல சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப இருக்கிறதே சொல்லுங்களேன், இப்ப இருக்கிற டேட்டா சொல்லுங்களேன். இல்ல சார், கரெக்ட்டுங்க, கரெக்ட். அவங்க மேல இருக்கிற தப்பிச்சிட்டான்டா, பைத்தியர் ஹாஸ்பிடல் தப்பிச்சிட்டான்டா. ஹலோ, கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிடல், ஒரு பைத்தியம் பைக்ல பறந்து போயிட்டு இருக்கு, அத பட்டன் பிடிச்சீங்கன்னா பல பேருக்கு நல்லது. 278 யூனிவர்சிட்டி, ஒரு எல்லா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி நான் அதே கேட்கல, உங்களுக்கு தெரியும். இல்ல இப்ப கரண்டா சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு, தமிழுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது. போ போடா. மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. நான் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பாசிங் பாயிண்ட் கேள்விதான். 640 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐயா நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா, எடுப்பா இருக்கு. ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, இந்த கேள்வி வச்சா இப்ப அவருக்கு அருணர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம்ல. நீங்க இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களேன். ஆமாங்க, இப்ப தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? இப்ப கரெக்ட் எவ்வளவு யூனிவர்சிட்டி வச்சிருக்கீங்களோ பேசிஸ் சார் ஒதுக்கி இருப்பாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே.
இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் இப்ப அதுக்கு ஒரு டேட்டா நம்ம கேக்குற பணம் இல்ல சார் இல்ல இல்ல யூபிஐக்கு ஒரு டேட்டா சொன்னீங்கல்ல 643 90 நீங்களையா இப்ப அது மாதிரி ஒரு டேட்டா சொல்லுங்க கொடுத்தத சொல்லிருக்கேன். அதான் இப்ப ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல முதல்ல வாங்க. என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான். டேய் அவுட் சைடு ஹவ் many people waiting இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே சார் அத அவர்கிட்ட கேட்போம் சார். நான் என்ன அமைச்சர்கள் இருந்தீங்க நீங்க இல்லனா மத்திய அரசாங்கமே இல்லாத ஒரு நிலைமை இருந்த போது இப்ப தமிழுக்கு என்ன சொல்லிறோம் ஒதுக்கி இருக்கறோம்னு சொல்றது இல்லையா? பிரதமர் அது வெக்கமா இல்லையா? தமிழ் மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்கள் இருந்த போது ஒண்ணும் பண்ணாத பிரதமர் அவங்க ஒண்ணு செய்யல. அவங்கள விமர்சிக்கிறீங்க சார். உரிமை நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா அவங்க ரொம்ப நெருக்கடிக்குள்ள இருக்காங்க. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தமிழுக்கு எவ்வளவு? அதாங்க இன்னைக்கு கொடுத்த நீங்க சொல்ற 75 கோடி 80 கோடி ஏதோ 30 கோடி ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றீங்க. என்னடா சவுண்ட் சத்தம் போட்ட இங்களுக்குள்ள வெட்டி போச்சு. பேசிஸ் த யூபி அரசாங்கத்துல என்னங்கற டேட்டா உங்கள்ட்ட புள்ளி விவரம் இருக்கு. என்டிஏ அரசாங்கம் சொல்றேன் திருப்பியும் சொல்றேன். அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க. அது யுனிவர்சிட்டி பேஸ் 278 யுனிவர்சிட்டி வச்சிருக்கோங்க. நான் என்ன கேக்குறேன், ரொம்ப சிம்பிளா உங்கள்ட்ட கேக்குறேன். என்னோட சிம்பிள் கேளுங்க. பெரிய மனுஷன் அடிக்க கூடாது பாக்குறேன். போயிரு சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க. தமிழ் யுனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கோ என்டிஏ கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துச்சு? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்டிஏ கவர்மெண்ட்டும் யூபிஏ கவர்மெண்ட்டும் என்டிஏ கவர்மெண்ட்டும் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல கிராண்ட் கொடுக்கும். சூப்பர். 4 வீடு வாங்கிட்டீங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. நம்ம 18 வருஷம் டேட்டா இல்லையா? நம்ம கிட்ட பண்ணல. பாஜக டேட்டா இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. தமிழ் யூனிவர்சிட்டிஸ் இல்ல அவ்வளவு. உங்ககிட்ட டேட்டா இல்லையா? இல்ல தமிழ் யூனிவர்சிட்டிஸ் அவ்வளவு இல்ல. 278 நீங்க சொல்லுங்க. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. நீங்க எனக்கு எவ்வளவு தமிழ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்களேன். சரி நீங்க தெரியாது, நீங்க சொல்லுங்க. வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும். உன்னை பெரிய ஆளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு, செருப்பு பிஞ்சு போறாங்க. யூ எஜுகேட் சார். அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. அதுதான் பேஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட் வரும். தமிழ் யூனிவர்சிட்டி தமிழ் யூனிவர்சிட்டி நீங்க அத கன்வீனியன்ட்டா எஸ்கேப் பாருங்க. ஏன்னா எதுவும் பண்ணலன்னு தெரியும். அதனால தான். ஆஹா நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. தமிழ்நாடு அரசாங்கம் யூனிவர்சிட்டி உருவாக்கல. மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கலாமே. தொன்மையான மொழி அருமை. பிரதமர் சொல்றாரு சமஸ்கிருதத்தோட தொன்மையான மொழி. ஏன் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். காசி தமிழ் சங்கம் அந்த திருவள்ளுவர் இப்ப திருக்குறள் நம்ம 102 கண்ட்ரிக்கு முடியலப்பா. செத்த மொழின்னு சொல்றாங்களே, அதுக்கு 278 யூனிவர்சிட்டி இருக்குன்றது மறந்துடுறாங்க. ஆமா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அப்ப செத்த மொழி இல்ல, அது அப்படி சொல்ல சாவடிக்கிறோம். ஒழுங்குறதுல எவ்வளவு இருக்கு, பேசு மொழியா எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி பேசப்படுற மொழியா எவ்வளவு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. தமிழ் இந்தியாலே இருக்கு, உலக லாங்குவேஜ் ஜெர்மனில இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு சமஸ்கிருதம். அது செத்த மொழி இல்லன்றதுக்காக நான் ஒரு பாயிண்ட். இது நீ இந்த இந்தி கத்துக்கிட்டானோ சமஸ்கிருதம் கத்துக்கிட்டானோ சரி, எனக்கு சரி சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் இது யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. வந்து வழக்காடு மொழியா இருக்கு, அதாவது வழக்காடு மொழியா கேக்குறாங்க. அந்த மொழியை சரி ஃபைன், அது நம்ம யூஸ் பண்ணலாம். மிச்சம் இப்ப எப்படி யோகா நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு வேர்ல்ட் யோகா, அவங்களுக்கு யோகாவோட வேல்யூ தெரியுது, அவங்களுக்கு சான்ஸ்கிரிட் வேல்யூ இருக்கு. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஹலோ ஹலோ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது, அதை நீங்க வந்து கையோட கூட்டு போயிருங்க. நீங்க யார் சார் பேசுறது? அதே முத்தன பைத்தியம் தான். இன்னொரு பாயிண்ட், தமிழ்ன்றீங்க இல்ல,
இன்னைக்கு பிரதான் சொன்னதை நீங்க ஏன் கேட்டுக்க மாட்டேறீங்க? 54% 36% தமிழ் படிக்கும் ஆர்வம் குறைஞ்சிருக்கு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு, வர நம்பி. யார முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி? உங்களுடைய விவாதம் என்ன, வாதம் என்ன? ஏதோ ஹிந்தி, நீங்க ஹிந்தின்றீங்க. ஹிந்தி வந்தால் தமிழ் எழுஞ்சிரும். அப்ப தமிழ் வளர்ந்து இருக்கணுமே. ஒரு 36% குறைஞ்சிருக்கு. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். 7.3 லட்சம் பேர் தமிழை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லங்க, நான் சொல்லி நிறைய எல்லா பாயிண்ட்டும் சொல்லுங்க. எட்டிப்போ இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. 5 வருஷத்துல உங்களுக்கு 5 மடங்கு ஆங்கிலம் ஆர்வம் இருக்கே. அப்போ ஆங்கிலம் வரும்போது தமிழ் அழியாதா? And what did you say? Remember, communication is only an acquired skill, but mother tongue is your emotion, culture and identity. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். Just because another language gives you opportunities to earn more money, it doesn't mean you should abandon your mother tongue, which opens the gateway to knowledge acquired over thousands of years. ஓகே, உங்க தமிழ் அப்போ எப்படியாவது காணாம போயிடுமா? ஓகே, இதுதான் நம்மளுடைய நிலைமை. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சீன அரசு சார் அமைப்புகள் சீன பாரம்பரிய பண்பாட்டு மென்மேலும் கவனம் செலுத்துகிறது. சீனாவில் தமிழ் கற்றுக்கொண்டேன். இந்த உலகளவில் மிகவும் பழைய செம்மொழி கற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆங்கில வழிக்கு போயிட்டாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம்ங்கிறத நீங்க கொண்டு வரீங்க. அது அதிகமாயிடுச்சுன்றீங்க. இங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழை நீங்க பாஸ் பண்ணாம வெளியில போக முடியாது. தமிழ் கட்டாயம் எந்த சிலபஸா இருந்தாலும் வரத்தான் செய்யும், வைரலா எரியத்தான் செய்யும். யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருப்பேன். இப்ப தமிழ் வழியா ஆங்கில வழியா அப்படிங்கிறதுல ஆங்கிலம் தொடர்பு மொழி அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு ஒரு சாய்ஸ மக்கள் எடுக்கிறாங்க. ஆங்கில வழி கல்வி அதிகமாகுது, மாற்று கருத்தே இல்ல. எனக்கு என் தாய்மொழி தெரியும், அவ்வளவுதான். அத்தியாவசியம் இல்லாம நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாம் கத்துக்கணும் தேவையே. என் பொழப்பு ஜப்பான்ல இருந்தா ஜப்பான் மொழியை நீ வேண்டானாலும் நான் கத்துக்குவேன். என் பொழப்பு கேரளாவில் நடந்தா நீ வேண்டானாலும் நான் மலையாளம் கத்துக்குவேன். அதுதான் உண்மை. ஆர்குமெண்ட்ல இருமொழி கொள்கையிலேயே தமிழ் வழி படிக்கிறவங்க குறைவாங்கன்னா அப்ப 3வது மொழி வந்தா தமிழ் என்ன ஆகுன்ற கேள்வி வராதா? और उसके लिए 15 साल जेट्टी जी ने जैसा कहा 15 साल का वक्त दिया. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் என்னுடைய மொழியில தான் இங்க பேசுறதுக்கு முடிவு பண்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் தமிழ்ல பேசுறேன், அவங்க ஹிந்தியில பேசிட்டோம். நம்ம தாராளமா நிகழ்ச்சி நடத்தலாம். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுறான். அவன் நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. That one line is enough, sir. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. 4000 வருஷம் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எங்களோடது. எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல பேசினாங்க. தபார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். பார்ப்ப டிரைவர், அந்த கிளவியை மறிச்ச வண்டி நிப்பாட்டு. இந்த மண்ணில அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம் நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிடும். இனிமே ஹிந்தி தெரியாது போடா கிடையாது, ஹிந்தியை படிக்க முடியாதுடா. அதுக்கு நான் ஒரு விஷயம் வச்சுட்டேன். டாம் குரூஸுக்கு தமிழ் தெரியுமா? அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இல்ல உண்மையாதாங்க. இல்ல இது ஏதோ விளையாட்டா சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையாதான். எனக்கு என் தாய்மொழி தெரியும், அவ்வளவுதான். அவருக்கு அவருடைய தாய்மொழி தெரியும். ஐயோ 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 அப்பா அப்பா என்ன விட ஓவரா சிரிக்கிற. ஏன் சிரிக்கிற? பிகாஸ் அத்தியாவசியம் கருதி எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம். அத்தியாவசியம் இல்லாம நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாம் கத்துக்கணும் தேவையே இல்லை. என் பொழப்பு ஜப்பான்ல இருந்தா ஜப்பான் மொழியை நீ வேண்டானாலும் நான் கத்துக்குவேன்.
என்ன சொன்னீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அண்ணா சொன்னா நீளமா சொல்றீங்க, சுருக்கமா சொல்றீங்க. என் பொழப்பு கேரளால நடந்தா நீ வேண்டானாலும் நான் மலையாளம் கத்துக்குவேன். அதுதான் உண்மை. லாலிலா லாலிலா லல்லா லாலிலல்லா லாலிலா லல்லா. இது நீ இந்த இந்தியும் கத்துக்கிட்டு ஆகணும், சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டு ஆகணும். சரி, எனக்கு சரி சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் இது யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. எனக்கே சிரிப்பா இருக்கு. இப்ப நான் அதை கத்துக்கிட்டு வெற்றிமாறன் பேசுறதா, ராம்கிட்ட பேசுறதா? எந்தெந்த தொழில்களில் தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கிறது அப்படின்றத போட்டிருக்காரு. எப்படி எல்லா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எல்லா இதுலயும் நம்ம தானே முன்னாடி இருக்கோம். இதுதானே வந்து ஒரு மிக சிறப்பான ஆட்சிக்கு இதைவரை எடுத்துக்காட்டு. வாயில வடையா சுட்டுட்டு இருக்கிறோம். இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மீது பொறாமை, தமிழ்நாட்டுடைய முதல்வர் மீது பொறாமை. இப்படி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்ற நோக்கில தான் இப்படிப்பட்ட தான் தோன்றித்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிளாக்மெயில் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 5000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது, கையெழுத்து போடலையா? 5000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது என்று பிளாக்மெயில் செய்கிறார்கள். இந்த பிளாக்மெயிலுக்கெல்லாம் அச்சப்படக்கூடியவர்கள் தமிழர்கள் கிடையாது. இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறியே இது மகா 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 தப்பு. இந்த ஏரியாவுக்குள்ள வந்த நான் கொடுக்கிற தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, நீங்க இப்படி பண்ணலாமா, இதை இவர் எழுதி இருக்கிறார், அதை அவர் எழுதி இருக்கிறார்னு சொல்லி இந்த வாய்ச்சவடால் விட்டுட்டு இருந்தா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டை மூடி மறைக்கக்கூடிய வகையில் தான் இது போன்ற பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய வகையில் தான் இது திமுக இது கையாளுது என்று அதிமுக குற்றம் சாட்டுது. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. இப்போ அதிமுகவுக்கு வேற வழி இல்ல. அதிமுக என்பது வந்து திமுக எதிர்ப்பு கட்சி தான். அவங்களுக்கு அதை தாண்டி வேற கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் கிராமத்துல இருந்து வந்தவன். நான் வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்ட ஒண்ணு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. நேற்று கூட சொல்றான் பல்லு பழனிசாமி, ஸ்டாலின் அவர்களே என்னை பழைய பழனிசாமி என்று நினைத்து விடாதீர்கள். கொலகார பொட்டதண்டா நீ. 3 கொலை அக்கிஸ்டவன். பழைய பழனிசாமியில நான் ஆட்டிடுவியா? எங்க அண்ணன் மயிரை பிடிக்கிடுவியா? அவர்களுடைய வேலை வந்து திமுக என்ன செஞ்சாலும் அதற்கு மேல திமுக மேல ஒரு புகாரை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறது தானே சார். எப்படி வந்து தனிநபர் வருமானம் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டிருக்கேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஹிந்தி எது, இங்கிலீஷ் எது, தமிழ் எதுன்னு தெரியாதுங்க. அவர் கம்பராமாயணத்தையே சேக்கிழார் எழுதினா சொன்னாரு. அவர் சொன்னதை போய் கேட்டுருக்கீங்க. சட்ட கிழிஞ்சிருந்தோ நெஞ்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையில். எப்படி எல்லா இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. நிர்வாக சீர்கேடு இருந்தா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னு புரிஞ்சுப்பீங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. போன பட்ஜெட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? 1 கோடி அப்ரெண்டிஸ், 1 கோடி பேருக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்போம் பெரிய பெரிய கம்பெனில அப்படின்னாங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்க? ஒருத்தருக்கு கூட கொடுக்கல. திருட வந்த திருட்டு பசங்க அடிக்காத, அப்பளம் நொறுக்கிரும். நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? நீங்க எதை கம்பேர் பண்ணாலும் we are ready to compare.
எதை கம்பேர் பண்ணாலும் ஒன்றிய அரசு பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதை விட சிறப்பான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த பாடி எத்துமா எங்க எரிங்கடா. நீ வேறயா? நீ வேறயா? அதை கண்டு எப்படியாவது தமிழ்நாட்டை பின்னாடி இழுத்துறணும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையை போடணும், தமிழர்கள் முன்னேறக்கூடாது, தமிழர்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, தமிழர்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக. ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நீ எந்த ஊர்ரா? हम बॉम्बे वाला है. हमारे बॉम्बे वाला है लावा. டேய் உன் தலைய பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் இப்படி தான் வருவேன். சயின்டிபிக் ரிசர்ச்ங்கிறது ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் பரீட்சை எழுத வேண்டும், 3 மொழிகளிலும் தேர வேண்டும் என்பது சயின்டிபிக் ரிசர்ச்சா? இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க நல்லவரா கெட்டவரா சொல்லுங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? 3ஆம் வகுப்பு படிப்பதற்குள்ளாக 3 மொழியை கற்றுக்கொண்டு அவன் பரீட்சையிலே தேர்ச்சி பெற வேண்டும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் 1,52,00,000 குழந்தைகள் டிராப் அவுட் ஆயிருக்கிறது. உங்களுடைய அறிக்கை இது. அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். புதிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலே தோல்வியுற்றிருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. எடுத்து நான் சொல்லுவேன், தமிழ்ல ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவரை பத்தி பேசுவேன். அவரை வழிபடுற அதே மக்கள் இன்னைக்கு எங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்குமாறு கேட்டார்கள். நிதியமைச்சர் அவர்கள் பேரை சொல்ல சங்கடப்பட்டுட்டா இல்ல பயந்துட்டான்னு தெரியல, பேரை சொல்லல. நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையோ இப்படி இழுத்து வாயினா இருக்கானே. இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பெரியார் தான் சொன்னாரு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அதோட சேர்த்து இன்னொன்னு சொன்னாரு, பகுத்தறிவு மொழியாகவும் அறிவியல் மொழியாகவும் இது மாறணும்னாரு. அதுக்கு அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். சமஸ்கிருதத்தின் மூலம் புகுத்த முடியாமல் போன பித்தலாட்ட கருத்துக்களை அதன் வழிமொழியாக இந்தியின் மூலம் புகுத்த முற்படுகிறார்கள்னு சொன்னாரு. அதையும் நான் சேர்த்து பதிவு பண்ண விரும்புறேன். இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. ஒரு எப்படி சமஸ்கிருதத்தை ஒரு வேத மொழியாக, மக்கள் அணுக முடியாத மொழியாக, ஒரு கடவுளோட மொழின்னு சொல்லி கோவிலுக்குள்ள மட்டும், கர்ப்பகிரகத்துக்குள்ள மட்டும் எங்கள் மொழியில் சொல்லணும்னா ஒரு கல்லுக்கான மொழியாக மட்டுமே வைத்து அந்த மொழியவே சாகடிச்சிட்டீங்க. இன்றைக்கு செத்த மொழி சமஸ்கிருதம்ன்ற அளவிற்கு ஆயிடுச்சு. நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா? எது? செத்ததுக்கு அப்புறம் அழுதையா? நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். தமிழ் மொழி அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொந்த அப்பா திட்டுறதுக்கும் ஊர்ல போறவங்க வரவங்க திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பவானி, இட்ஸ் ஓகே. சார், நீங்க மட்டும் தானே சார் இதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க. நீங்க மட்டும் தானே மாநிலம் கடிதம் எழுதுறீங்க. எந்த மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க? மாநில உரிமை பத்தி, மாநில சுயாட்சி பத்திங்கிறவங்க பேசுறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டு நினைக்கிறாங்க, எழுதுறாங்க. இந்த 2026 தேர்தல் என்பது சாதாரணமா நம்ம வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வர போறது இல்லை. நீங்க ஓட்டு குத்துற இவிஎம் மிஷின் உடையணும். ஆச்சரியமான விஷயம் தான், நியூ எஜுகேஷன் பாலிசியில நானும் ஒரு போர்டு சொல்லிட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி எடுத்து ஓபன் பண்ணி லேப்டாப்ல இந்த கண்ட்ரோல் சர்ச் போட்டு பார்த்தேன். எத்தனை டைம் ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. சாய் தீபக் மாதிரி பெரிய ஸ்காலர் இங்க இருக்காங்க, தேஜஸ்வி சூர்யா இருக்காங்க. நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில செக் பண்ணுங்க. ஒரே ஒரு முறை நியூ எஜுகேஷன் பாலிசியில ஹிந்திங்கிற வார்த்தை, 2 முறை சமஸ்கிருதம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஃபுல் நியூ எஜுகேஷன் பாலிசி தமிழ் 3 முறை. இது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்போம். பிஜேபியுடைய மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி. கோமாளியா இல்லையா? இவன ஒரு ஆளு அதிகம் அடிக்கிறான். ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அபத்தமான வாதம். அதாவது
நாம் தமிழர் கட்சி நேர்மை எதிர்கொள்ள முடியாம இது போன்ற அவதுகளை வந்து பரப்புறாங்க. இந்த பிக்காடி பிசின் வேலையில எங்க கிட்ட வேண்டாம். இல்ல அப்படி வருதா நான் கேக்குறேன். நாங்க சொல்றாங்க, அதாவது திமுகவுக்கு எங்களுக்குமான சண்டை பங்காளி சண்டை, இதுல நாங்க பாஜக உள்ள வர மாட்டோம்னு அப்பவே சொல்றோம். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. அப்ப இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? பாஜக பி டீம்னா பெரியார் எதிர்ப்பையும் ஆதரவு வச்சு இங்க பாஜக முடிவு பண்ணாங்க. ஆரிய ஆதரவுக்கும் எதிர்ப்புக்கும் பெரியார் வந்து மையப்புள்ளி இல்ல. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சந்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்பு நாய். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் பேச தயங்குற வார்த்தைகள்லாம் பேசிருக்காரு ஐயா பெரியார் அவர்கள். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அவங்க சொல்றப்ப பல தடவை பதிவு பண்ணிருக்கேன். இங்க வந்து துலுக்கனுக்கு என்ன வேலை, நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ, தமிழ்நாடு சைக்கத்துல நீ யாரு, நீ தமிழனா என்று கேட்டவர் இதே பெரியார் வேற. என்ன பண்ற? அப்ப நாங்க பெரியார் அணுகிறதுக்கும் பாஜக அணுகிறதுக்கும் மாறுபாடு இருக்கு. அது என்னாச்சுனாங்க, நீங்க அவளை கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புழுகாத, உன் யோகிதையை பத்தி அல்லகை வந்து பூரா சொல்லி போட. ஆரிய எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, பெண்ணியம், சமூக விடுதலை, சமத்துவம், சமூக நீதி, இவற்றிற்கு வந்து பெரியார் வந்து தொடக்கம் இல்ல. இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்து கூடாது. பெரியார் வந்து முழுமையா இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கிறோம். நீங்க பெரியாரை மட்டும் நிராகரிச்சா பரவாயில்ல. சொல்லுங்க தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த எச்சு பேச்ச பிடிக்காது. யாருக்கு யார் பி டீம்? இந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் அடிப்படை ஆதாரத்தோட தான் முன்வைக்கப்படுதா? எப்படி பார்க்கலாம்? இப்போ சீமான் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அவர் பெரியாரை பற்றி பேசியது வந்து அதுக்கு முன்னாடி அவர் பெரியாரின் தொண்டரா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, இது பெரியார். இதை மந்திரமாக சொல்லி பழகு, இது பெரியார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. பெரியாரின் சிந்தனைகளை பாடலாக செலுத்தியவன் எம்ஜிஆர். பெரியாரை பற்றி எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காரு. பெரியார் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பெரியாரை பத்தி மிக மோசமான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறாரு. அப்கோர்ஸ் அவர் பெரியாரோட பதிவுகள்ல இருந்து வைக்கிறதா தான் அவர் சொல்றாரு. உங்க அம்மா உசுரோட இருக்காளா? செத்து போயிட்டாங்க. ஏன்னா கல்ல எடுத்து மேல அடிச்சீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு பூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அத மேல விட்டு அடிக்கிறேன். ஆனாலும் அந்த விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ பாண்டே கூட ஒரு விழால சொல்லியிருந்தாரு. இந்த விமர்சனங்களை எல்லாம் எச் ராஜா ஏற்கனவே வைத்திருந்தார். எச் ராஜா பிராமணர் என்பதால் அவர் சாதியின் அடிப்படையில் அந்த விமர்சனங்கள் எடுபடாமல் போனது. சீமான வச்சுக்கிட்டே சொல்றாரு அவர் பாண்டே. நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. இப்போ பாண்டே போன்ற ஆட்களால அவங்க கலந்துகிட்ட மேடையிலேயே அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது எச் ராஜாவை வச்ச அதே கருத்தை இன்னொருத்தர் முன்வைக்கிறார்னா ஒரு பி டீமா இல்லையா? அது ஒரு கேள்வி. சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷனு. ஆமா, ஒன்னும் பெருமைய நீதான் மெச்சு போன பக்கத்தவனுக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. ஒருத்தருடைய கருத்து நிலைப்பாடு இன்னொருத்தருக்கு அப்படியே இருந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே அணி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடணுமா? அடியார முட்டுக்கிட்டான். அடியே வலது காலை எடுத்து வச்சுவாங்க.
இனிமேல் தான் நம்மளுக்கு இன்ப வாழ்க்கை ஆரம்பம். அன்னாருக்கு அஞ்சலி. இல்ல, மோடி குறித்து திரு சீமான் என்ன விதமான பார்வை வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மோடி குறித்து சீமான் என்ன விதமான பார்வை சொல்றாரு? ஆஹா, வலையை விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர்வல் செலுத்துவாரா சாமி? இல்ல, பிரதமர் மோடி குறித்து சீமான் என்ன விதமான பார்வை வச்சிருக்காரு? இப்ப திமுக குஜராத் படுகொலை நிகழ்த்தின மோடியை வந்து ஆதரிச்சாங்க, நின்னாங்க, அதனால அவங்க இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவா நின்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப மோடி குறித்து சீமான் என்ன விதமான பார்வை? மோடி பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. குஜராத்ல இனப்படுகொலை நிகழ்த்தியவர் ராஜபக்சேவுக்கும் மோடிக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்கிறது அண்ணன் சீமான் 2014 சொன்னார். சொல்றாரு. இப்ப என்ன 2014 சீமான் சொல்றாரு. இப்ப அதேதான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் சந்தேகமா நீங்க எதிர்க்கிறீங்க, சீமான் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இப்ப உதயநிதியை ஸ்டாலின் தான் ஒப்பிடுறப்ப ஸ்டாலின் வந்து நல்ல உழைப்பாளி, அவர் தொடர்ந்து அயராது கட்சிக்காக உழைக்கிறாரு, கட்சிக்காக பாடுபட்டுக்காருன்னா நல்ல நிர்வாகம் அப்படின்னு பொருள் இல்ல. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இந்த 10 ஆண்டு காலத்துல பாஜக கொண்டு வந்த இந்த சட்டத்தை, இந்த திட்டத்தை நாம் தமிழர்களை எதிர்த்துதான் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், சமீப காலமா ஒரு 3 மாச காலமா வலதுசாரி சக்திகளிடம் ரொம்ப நெருக்கம் காட்டுகிறாரா சீமான்? அதுதான் ரொம்ப காரணம். போறியா நெத்தில புட்டு வச்சுருவா? ஆனா போயிடுறேன் போடா போ. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா? இல்ல அப்படி வருதா நான் கேக்குறேன். நாங்க சொல்றாங்க, அதாவது திமுகவுக்கு எங்களுக்குமான சண்டை பங்காளி சண்டை, இதுல நாங்க பாஜக உள்ள வர மாட்டோம்னு அப்பவே சொல்றோம். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. முதல்ல வந்து எதிரிங்கிறது வர ஆரிய எதிர்ப்புங்கிறது எங்க கோட்பாடு, திராவிட எதிர்ப்புங்கிறது நிலைப்பாடு. ஏன்னா ஆரிய எதிர்ப்புங்கிறது 1000 ஆண்டுக்கு மேலான தமிழருக்கும் ஆரியருக்குமான அந்த தொடர்ச்சிங்கிறோம். புலம்பர்ல எனக்கு போட்டியா? யார் அவன்? எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புற மாதிரி. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான். பாஜக RSS ஓடிய விங்கு தான் எல்லாமே. என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு சின்ன வயசுல வச்சாங்களே சேனை, அது கக்குற அளவுக்கு அடிப்பாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாமே சொல்லக்கூடிய கருத்து வந்து இன்னைக்கு சீமான் வந்து பெரியார் மேல வைக்கக்கூடிய அதே கருத்தை தான் அவங்க வந்து பன்னெடுங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் H. ராஜா. எங்கெல்லாம் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? சரி, இது எங்க தொடங்குதுன்னா, பெரியார் வந்து அந்த உறவுமுறை குறித்து அதை சொன்னாருன்னு திரு சீமான் சொன்னதை வச்சு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாரம் வெளியிடப்படல. பேசுவதற்கு இப்ப நீங்க ஆதாரம் காட்டுறீங்க. கார்த்திகை நான் நம்புறேன், இப்ப கூட நீங்க கையில வச்சிருப்பீங்க. அந்த ஆதாரம் துளுக்கரை குறித்து பேசினாங்க, நீங்க காட்டுறீங்க. ஏன் அந்த உறவுமுறை குறித்து இன்னும் கார்த்திகை காட்ட முடியல? நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? நான் சரி சொல்லிடுறேன். இல்ல இல்ல, நீங்க எதிர்கொள்றது வேணாம். என்னப்பா இவன் வெளியே கடிச்ச மாதிரி பேசுறான்? ஏய், அவுட் சைடு ஹவ் many people waiting, இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, ஏன் மத்த எதுக்கும் பேச மாட்டாங்கன்னா அந்த இடம் எல்லாம் பலவீனமா இருக்கும் தெரியும். இதுக்கு நேரடி சான்று இன்னும் கிடைக்காதனால இப்ப அந்த சான்று இல்லங்கிற ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சுத்துறாங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. மத்த கருத்துக்கு சொல்லுங்க. நீங்க தானே கார்த்தி, நீங்க தானே சொல்லணும். சொன்னது நீங்க தானே ஆதாரம் கொடுக்கணும். அதாங்க நீதிமன்றத்தை எதிர்கொள்றோம். மோட்டா உன்னை பெற்றாலா இல்ல யானை கக்கிச்சாடா? நான் கேட்க மாட்டேங்க.